அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, பெருநாள் தொழுகை ஒழுங்குகள் இதை பற்றி நாம் தெரிந்து கொள்வோமாக. நாம் தொழுகைக்கு முன்பே ஃபித்ரு சதக்கா கொடுத்து விட வேண்டும். அபுதாப் 1371 பதிவாகியுள்ளது. நாம் தொழுகையை திடலில் தொழுகை வேண்டும். புகாரி 956 பதிவாகியுள்ளது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடலில் தொழுகக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு வழியில் வந்து வேறு வழியில் வீடு செல்ல வேண்டும். அதாவது தொழுகைக்கு போகும்போது ஒரு வழியில் போக வேண்டும். அங்கிருந்து தொழுகை முடிந்தவுடன் திரும்ப வரும்பொழுது வேற வழியில் நாம் வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். புகாரி 986 பதிவாகியுள்ளது. சாப்பிட்டு விட்டுதான் தொழுகைக்கு வர வேண்டும். புகாரி 953 காணலாம். பெருநாள் தொழுகைக்கு முன் பின் சுன்னத்து தொழுகைகள் இல்லை. புகாரி 1431 பதிவாகியுள்ளது. அல்லாஹு அக்பர் என்ற தக்பீரை மனதிற்குள் சொல்லிக் கொள்ள வேண்டும். புகாரி 971 பதிவாகியுள்ளது. கன்னிப் பெண்கள் மாதவிடாய் பெண்களும் வர வேண்டும். புகாரி 351 பதிவாகியுள்ளது. மாதவிடாய் பெண்கள் தொழும் இடத்தை விட்டு அப்பால் இருந்து தக்பீர் துஆ செய்ய வேண்டும். இந்த தொழுகைக்கு பாங்கு இகாமத்து இல்லை. முஸ்லிம் 1470 பதிவாகியுள்ளது. இமாமுக்கு மெம்பர் கிடையாது பெருநாள் தொழுகைக்கு. புகாரி 956 பதிவாகியுள்ளது. இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் தெரியாததை தெரிந்து கொள்வார்கள். கற்போம், கற்பிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.